Hello viewers, welcome to our channel. இன்னைக்கு நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிற டாப் 5 டாக்ஸ் சேவிங் ஸ்கீம்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். 5 திட்டங்கள்ல நம்ம முதலீடு செய்யறதுனால நமக்கு வருஷத்துக்கு 1.5 லட்சம் வரைக்கும் டாக்ஸ் ரிபேட் கிடைக்கும். செக்ஷன் 80C படி NSC, PPF, SSY, SESS and 5 year time deposit. இந்த 5 ஸ்கீம்ல நீங்க ஏதாவது ஒரு ஸ்கீம்ல 1.5 லட்சம் முதலீடு செய்யலாம். இல்ல வேற ஸ்கீம்ல கூட நீங்க கம்பைன் பண்ணி ஏப்ரல் 1 to மார்ச் 31 குள்ள நீங்க முதலீடு செய்யறதுனால அந்த வருஷத்துக்கான டாக்ஸ் ரிபேட் 1.5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோனுடைய நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு அடுத்து வரும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நேஷனல் சேவிங் சர்டிபிகேட் NSC பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஸ்கீம்ல நீங்க சிங்கிளாவோ அல்லது ஜாயிண்டாவோ அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்க முடியும். மைனர் சைல்டுக்கு கார்டியன் மூலமா ஓபன் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.7% இருக்கு. மெச்சூரிட்டி பீரியட் பாத்தீங்கன்னா 5 years. மினிமம் 1000 ரூபாயில இருந்து மேக்ஸிமம் எந்த ஒரு லிமிட்டும் இதுல கிடையாது. ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் இந்த திட்டத்துல கிடையாது. ஏன்னா இது ஒரு டாக்ஸ் சேவிங் ஸ்கீம். அதனால நம்ம 5 வருஷம் வரைக்கும் இதுல இருந்தா மட்டும்தான் நமக்கு இதுல மேக்ஸிமம் கெயின்ஸ் அண்ட் டாக்ஸ் சேவிங்ஸும் கிடைக்கும். நாமினேஷன் ஃபெசிலிட்டியும் இருக்கு. இதுல கிடைக்கிற வட்டிக்கு நமக்கு TDS எதுவுமே பிடிக்க மாட்டாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கால்குலேஷன் பார்க்கலாம். நம்ம இதுல 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்யறோம் அப்படிங்கும் போது 5 வருடங்களுக்கு அப்புறம் நமக்கு இப்ப இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு கால்குலேஷன் போட்டா 1,44,900 ரூபாய் நமக்கு ஃபைனலா கிடைக்கும். NSC பொறுத்தவரை நீங்க ஜாயின் பண்ணும்போது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் போடுறாங்களோ அதே தான் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால நீங்க எவ்ரி குவார்டர் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறதுனால உங்களுக்கு எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாது. நெக்ஸ்ட் PPF பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட். இந்த திட்டத்துல நீங்க ஒரே ஒரு அக்கவுண்ட் மட்டும் தான் ஓபன் பண்ண முடியும். இதுல நீங்க லம்சமாவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இல்ல இன்ஸ்டால்மெண்ட்ல மாசம் இல்ல 2 months ஒன்ஸ் அந்த மாதிரியுமே நீங்க இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.1%. இது எவ்ரி குவார்டர் சேஞ்ச் ஆகும். சோ உங்களுக்கு 15 வருஷமும் இதே இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும்னு சொல்ல முடியாது. டென்யூரை பொறுத்தவரை 15 இயர்ஸ் இருக்கு. நீங்க 15 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட 5 வருஷமா எவ்வளவு வருஷம் வேணாலும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகலாம். மினிமமா 500 ரூபாயில இருந்து இதுல நீங்க டெபாசிட் பண்ணலாம். மேக்ஸிமம் லிமிட் 1.5 லட்சம் வரைக்கும் இதுல பண்ண முடியும். பார்ஷியல் வித்ட்ராயலும் பண்ண முடியும். லோன் ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு இருக்கு. நாமினேஷன் வசதியும் இருக்கு. இந்த திட்டம் ஒரு ட்ரிபிள் இ பெனிஃபிட் உடைய ஸ்கீம். அதாவது நீங்க இதுல போடுற கேபிட்டலுக்கும் சரி, உங்களுக்கு அதுல இருந்து கிடைக்கிற வட்டியும் சரி, ஃபைனலா கிடைக்கிற மெச்சூரிட்டி, இந்த மூணுமே உங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீ. ஏன்னா இது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுக்கு 15 இயர்ஸ் இருக்கிறதுனால இது இந்த ட்ரிபிள் இ கேட்டகரியில வருது. இப்போ நம்ம ஒரு அசம்ஷனா தான் இதுல எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ஒரு வருஷத்துக்கு உங்களால 1 லட்சம் ரூபாய் முதலீடு பண்ண முடியும் அப்படின்னா 15 வருஷம் முடிவுல உங்களுக்கு 27,12,140 ரூபாய் கிடைக்கும். இது மாறும். ஏன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்ப 7.1% வச்சுதான் இந்த கால்குலேஷன் போட்டிருக்கோம். இது வருஷம் மாறுங்கும் போது உங்களுக்கு இதுல கொஞ்சம் அமௌண்ட் வேரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் சுகன்யா சம்ரித்தி யோஜனா. இந்த திட்டம் பெண் குழந்தைகளுக்காகவே ஏற்படுத்தப்பட்ட திட்டம். அவங்களுடைய படிப்புக்காகவும் கல்யாணத்துக்காகவும். இப்ப இதுல 10 வயதுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த அக்கௌண்ட் நம்ம ஓபன் பண்ண முடியும். இதுக்கு இப்ப கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா 8.2%. இதுவுமே குவார்டர்லியா சேஞ்ச் ஆகும். இதனுடைய டெபாசிட் பீரியட் 15 வருஷம் அண்ட் மெச்சூரிட்டி 21 வருஷம். 15ல இருந்து அந்த 21 வருஷத்துக்கு நீங்க எந்த தொகையும் கட்ட தேவையில்லை. மினிமம் 250 ரூபாயில இருந்து மேக்ஸிமம் நீங்க 1.5 லட்சம் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இந்த திட்டத்துல பார்ஷியல் வித்ட்ராயல் அலோவ் பண்றாங்க. ஆனா குழந்தைங்களுடைய படிப்புக்காக மட்டும் தான் நம்ம பார்ஷியலா பாதி பணத்தை எடுக்க முடியும். அப்பவுமே குழந்தைக்கு 18 வயசு கம்ப்ளீஷன் ஆயிருக்கணும். இந்த திட்டமும் PPF மாதிரி ட்ரிபிள் இ பெனிஃபிட் உள்ள ஒரு ஸ்கீம். இதுல நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கால்குலேஷன் பார்க்கலாம். இப்ப உங்க குழந்தைக்கு 2 வயசு அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்ப இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் 8.2%. சோ மந்த்லி உங்களால 2000 ரூபாய் இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வர முடியும். 15 வருஷத்துக்கு அப்படின்னா 21 வருட முடிவுல உங்களுக்கு 11,09,223 ரூபாய் கிடைக்கும். இந்த தொகையுமே மாறும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறதுனால நம்மளால கரெக்டான அமௌண்ட் இதுல சொல்ல முடியல. தென் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம். இந்த ஸ்கீம் முதியோர்களுக்கான ஒரு சேமிப்பு திட்டம். இதுல 60 வயசுக்கு மேல இருக்கிற முதியவர்கள் தான் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும். ஜாயிண்ட் அக்கௌண்டா இருக்கிற பட்சத்துல அவங்க மனைவி மட்டும்தான் அதுல ஜாயிண்ட் ஹோல்டரா இருக்க முடியும். இதுல லம்சமா ஒரே ஒரு டைம் தான் முதலீடு பண்ண முடியும். மாசம்லாம் பண்ண முடியாது. இதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்ப 8.2% கொடுக்கறாங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் குவார்டர்லி அவங்க கொடுத்துருவாங்க. 3 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்க வட்டி வாங்கிக்க முடியும். 5 வருடம் இதனுடைய டென்யூர். அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் கூட நம்ம 3 வருடங்களா இதுல நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். மினிமம் நீங்க 1000 ரூபாயில இருந்து மேக்ஸிமம் லிமிட் 30 லட்சம் வரையும் இதுல டெபாசிட் பண்ண முடியும். இந்த திட்டத்திலையும் பாதி வேணாலும் நம்ம பணம் கொஞ்சம் வருடங்களுக்கு அப்புறம் எடுத்துக்க முடியும். லோன் வசதியும் இருக்கு. நாமினேஷன் ஃபெசிலிட்டியுமே இதுல இருக்கு. இந்த திட்டத்துல எப்ப TDS உங்களுக்கு பிடிப்பாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஒரு வருஷத்துக்கு 50,000க்கு மேல உங்களுக்கு கிடைச்சா மட்டும்தான் இதுல TDS டிடக்ட் பண்ணுவாங்க. இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கால்குலேஷன் பார்க்கலாம். நீங்க 5 லட்சம் ரூபாய் இந்த திட்டத்துல முதலீடு பண்றீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு குவார்டர்லியா 10,250 ரூபாய் வட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். சோ 5 வருட முடிவுல உங்களுக்கு 7,05,000 ரூபாய் இதுல மெச்சூரிட்டி அமௌண்டா கிடைக்கும். அண்ட் லாஸ்ட் 5 இயர் டைம் டெபாசிட்.
இது வந்து பிக்ஸட் டெபாசிட் மாதிரி தான். இதுலயும் நம்ம ஒரு டைம் தான் முதலீடு பண்ண முடியும். இதுல வந்து சிங்கிள் அக்கௌண்ட், ஜாயிண்ட் அக்கௌண்ட், மைனரா இருந்தா கார்டியன் வச்சு நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்க முடியும். இதனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.5%. டென்யூர் வந்து 5 வருஷம். இதுல எப்படி வந்து உங்களுக்கு வட்டி கணக்கிடுறாங்கன்னா ஒரு வருஷம் முடிவுலயுமே உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும். சோ 5 வருஷத்துக்கும் பாத்தீங்கன்னா வருஷமே உங்களுக்கு வட்டி இதுல வந்து கிரெடிட் ஆயிடும். மினிமம் வந்து 1000 ரூபாய், மேக்ஸிமம் வந்து நோ லிமிட். இதுல நாமினேஷன் அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் ஃபெசிலிட்டியும் இதுல இருக்கு. டிடிஎஸ் வந்து எதுவுமே பிடிக்க மாட்டாங்க. ப்ரீ மெச்சூர் க்ளோஷரை பொறுத்தவரை நீங்க 4 வருஷம் ஆனாதான் இதுல ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் பண்ண முடியும். அப்படி நீங்க 4 வருஷம் கழிச்சு பண்ணாலுமே உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் கிடைக்கிற அந்த 4% வட்டி தான் இதுல கிடைக்கும். இது வந்து ஒரு ஹியூஜ் பெனால்டி. ஏன் இந்த மாதிரி அவங்க பண்ணிருக்காங்கன்னா, இதெல்லாம் வந்து டாக்ஸ் சேவிங் ஸ்கீம்ஸ் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். ஃபுல்லா வந்து அந்த டாக்ஸ் சேவிங் பெனிஃபிட் எடுக்கணும்ன்றதுனாலதான் அவங்க அந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் கால்குலேஷன் பார்க்கலாம். நம்ம 2 லட்சம் ரூபாய் இதுல முதலீடு செய்யறதா வச்சுப்போம். 5 வருஷம் முடிவுல உங்களுக்கு 2,77,135 ரூபாய் வந்து கிடைக்கும். இப்ப இருக்கிற 7.5% இன்ட்ரெஸ்ட்க்கு. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.